அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 21/11/2023. நவமி திதி நாளை பின்னிரவு 1:10 வரை. அதன் பிறகு தசமி திதி. மேல்நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் இரவு 8 மணி வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான். மீனத்தில் ராகு. மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக. கன்னியில் சுக்கிரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? பழைய நட்பை புதுப்பிக்க, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பெற்ற உதவிக்கு நன்றி மறக்காதே, செய்த உதவிக்கு நன்றி எதிர்பார்க்காதே. ஆமாங்க, இதெல்லாம் உங்களுடைய கொள்கையோட ஒரு கொள்கைங்க. யாராவது கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு உதவி செய்திருந்தாங்கன்னா அவங்கள கடவுள் மாதிரி மனசுக்குள்ளார வைத்து வணங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் கஷ்டப்படுறவங்க யாராவது வந்து உதவி கேட்டால் அவங்களுக்கு உதவி செய்துவிட்டு அடுத்த நிமிடமே அதை மறந்துவிடக்கூடிய மனிதர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். லாபாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எதிர்பார்த்ததுமே சீக்கிரமாக நடக்குங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர சூழ்நிலை இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எதிர்பாராத திடீர் திருப்பங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. மூத்த சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகள் அதெல்லாம் சரியாகி அண்ணன் தம்பி உறவு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பெற்றோரின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் 8இல் மறைஞ்சிருக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டில் அல்லது வெளிமாநிலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அங்கே போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய புதன் மறைந்து கிடக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான சில வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி நடை போடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அடக்கம் என்பது தன்னைத்தானே மதிப்பிட்டு கொள்வது. ஆமாங்க, அதனால தாங்க எத்தனை விதமான இன்பங்கள், எத்தனை விதமான சௌகரியங்கள், எத்தனை விதமான சந்தோஷங்கள், எத்தனை விதமான பல சொத்துக்கள் பதவிகளை நீங்கள் அடைந்தாலும் கூட உங்களுடைய பலம் எதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அடக்கமாகவே நீங்கள் நடந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லைங்க,
அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக பல காரியங்களை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து கொஞ்சம் யோசனை இருந்து கொண்டே இருக்குங்க. அடிமனசில் அவங்களுக்காக புறநகர் பகுதியில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி வச்சோம்னா நம்ம பேரை நாளைக்கு சொல்கிற அளவுக்கு அந்த சொத்து இருக்கும் தானே அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் ராகு வலுத்து வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருமானத்துக்கான வழிவகையெல்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்குதுங்க. சூரியன், செவ்வாய், புதன் முக்கூட்டு கிரகங்கள் உங்கள் ராசியை நேருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. சில நேரங்களில் கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். சிலர் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சிலரை நினைத்து நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழலும் இன்றைக்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். கொஞ்சம் கோபமாக பேசினாங்க கூட நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சூரியன் வீட்டில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால பங்குதாரர்களுடன் விவாதங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டாங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது. அதனால் உன்னுடைய முயற்சியை நீ கைவிடாதே, முன்னேறி கொண்டே இரு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அழிக்க முடியாத, அசைக்க முடியாத தெய்வ பக்தியுடன் நீங்கள் இருப்பீங்க. நிச்சயமாக இறையருள் நமக்கு உண்டு. இறைவன் நமக்கு வேண்டியதை அள்ளி கொடுப்பான்கிற நம்பிக்கையோடு அன்றாட கடமைகளை தெளிவாக செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி செவ்வாயுடன் உங்களுடைய ராசிநாதன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் அப்போவே அப்படின்னு பழைய கதையெல்லாம் சொல்லின்னு இருக்க வேண்டாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ராசிநாதன் மறைந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. உணவு கட்டுப்பாடும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க. இரவு அதிக நேரம் கண் விழிக்க வேண்டாம். இரவு நேர உணவும் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. தைரியஸ்தானாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடியாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அரசு காரியங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். அரசு அதிகாரிகளை போய் நேரில் பார்த்து சிலதெல்லாம் கேட்டு வாங்கிறதா இருந்தால் இன்றைக்கி சிலதெல்லாம் கேட்டு வாங்கலாம். வங்கி கடன் அமையறதுக்கு பெறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. 9ஆம் இடத்துல சந்திரன் பாக்யாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் தான் ஜெயிச்சு காட்டுறீங்க. உயரதிகாரிகள் மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, ஊர் சிரிக்கும் என்று நாம் வாழ்ந்தால் எப்போதும் நம்மால் வாழ்ந்துவிட முடியாது. ஆமாங்க, ஊர்க்கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஊராருக்காகலாம் நாம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து வாழ முடியாது. நம்ம மனசில் எது நியாயம் நீதி தர்மம்னு தோணுதோ அதை நாம் செய்துட்டு போவோம் அப்படின்னு எங்கும் எப்போதும் எதற்காகவும் தலைவணங்காமல் உண்மைக்காக தலைவணங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினமும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. மனசுக்குள்ளார சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்குது. அஷ்டமத்து சனியும் ஒரு பக்கம் உங்களை துரத்தி அடிக்குது. 10ஆம் இடத்துல இருக்கிற குருவும் கொஞ்சம் பாடாப்படுத்துகிறாரு. இப்போதைக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய அளவுக்கு கேது தான் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சில நல்ல காரியங்களும் நடக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். ஏன்னா ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபார விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் லாபம் இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாக இருக்குது, ஊதியம் குறைவாக இருக்குது. வேற எங்கேயாவது மாறலாம்னு நினச்சாலும் மார்க்கெட் நிலைமை மந்தமாக இருக்குது. இதை யோசித்து பார்த்தே அப்படியே சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வெளியூர் பயணங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்களையும் இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அமைதியாக வாழ வேண்டும் என்றால் பார்த்ததையும் கேட்டதையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அவசர முடிவுகள் எடுக்காமல் அவ்வப்போது யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால துரிதமாக வேகமாக செயல்பட்டு சில வேலைகளை இன்னைக்கு நீங்கள் முடிப்பீங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய கிரகம் செவ்வாய், அவர் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முடியாதுன்னு நீங்கள் நினச்சிருந்த வேலைகள்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கண்டகச்சனி நடந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார பழச பேசி சண்டையை மூட்டிகிட்டு இருக்க வேண்டாங்க. உங்கள் அப்பா உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு சொல்லிட்டு அது மாதிரி எதுவும் பேசிக்காமல் நம்ம வாழ்க்கையை நாம் பார்ப்போம், நம்ம குடும்பத்தை பார்ப்போம், பிள்ளைங்களை பார்ப்போம் அப்படின்னு போயின்னு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் பங்குதாரர்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலையாட்களிடம் தக்க நேரத்தில் வேலை வாங்கிறது நல்லது. சில நேரங்களில் அவங்கள விட்டு பிடிச்சு கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக நின்று பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே,
நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன வளைவுதான் என்று நம்புங்கள். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டம் வரும் காலத்தில் கண்கலங்கி நிற்காம கடவுளிடம் கையேந்தி நின்று தன்னுடைய மனதை திறப்படுத்தி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்கள் வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடுங்க. சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருந்து பல முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. இதெல்லாம் நம்மால் முடியுமா? அதெல்லாம் நமக்கெல்லாம் சரி வராது. இதெல்லாம் வேறு சிலர்லாம் செய்ய வேண்டியது, நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சரியாகுங்க. இன்றைக்கு உங்களுக்கு அதெல்லாமே வெற்றியை கொடுக்குங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த முணுமுணுப்பு சிடுசிடுப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். முயற்சி ஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். கௌரவ பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி கூடுதல் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலேயும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு சில வழிவகைகள், சில உதவிகள் அதெல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக சோர்வு களைப்பு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நடக்கும் கால்களில் கூட எத்தனை வேறுபாடுகள். ஒரு காலை நாம் முன்னால் வைக்கிறோம், அதுக்கு பிறகு பின்னால் ஒரு கால் வைக்கிறோம். பின்னால் இருக்கக்கூடிய கால் முன்னால் வருகிறது, முன்னால் நாம் வைக்கக்கூடிய கால் பின்னால் வருதுங்க. அப்போது கால்களுக்கு தெரிகிறது நிலைமையானது சில வினாடிகளிலே மாறிவிடும் என்று. அதுபோல தாங்க வாழ்க்கைங்கிறதும். இன்றைக்கி இப்படி அப்படி இருக்கிறவங்க நாளைக்கு எப்படியோ வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவில் இருக்கிறவங்க நாளைக்கு வேறு அளவில் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு எல்லாம் இறைவனின் திருவிளையாடல் என்பதை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன்னுடைய கடமையை சரிவர செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நிறைவேறும். ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக 3 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. சமயோஜித புத்தியுடன் பேசி சவாலான காரியங்களில் கூட இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவானுடன் ஜீவனாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செல்வாக்கும் அவர்களுக்கு அதிகரிக்குங்க. சொந்த ஊரில் பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள், சில மராமத்து பணிகள், செலவுகள் இதெல்லாம் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே துலங்கும். எதிர்பார்த்த லாபமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் 4 புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க, அலைச்சல் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, பக்குவப்பட்ட மனமும் ஏமாற்றப்பட்ட மனமும் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றியடையும். ஆமாங்க, எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், வெளியில் சொல்ல முடியாத சில அவமானங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால தாங்க இன்றைக்கி ஒரு லெவலில் நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க. உங்கள் உயர்வுக்கு காரணமே நீங்கள் சகிப்புத்தன்மையோட எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே வரீங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசியில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்னதாக கொஞ்சம் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க. அதே போல் வேலைகளெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இழுத்து போட்டுக்காமல் ஓய்வெடுக்கிற நேரத்தை கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிறது, அதே மாதிரி இந்த டம்ளர் அங்கெல்லாம் இருக்கணும், அது ஏன் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நூலகம் போலவே தன்னுடைய வீட்டை எப்பொழுதும் ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கிறீங்க. அது கொஞ்சம் நீங்கள் ஓய்வெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சொந்தக்காரங்கள்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நேரடியாக பேசாமல் நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அப்புறம் அங்கே போனோடனே வேறு மாதிரி பேசுகிறாங்க, அதுக்கு ஏன் முன்னாலே எல்லாத்தையும் கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆனால் போட்டிகளை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி உள்மனசு சொல்லிக்கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடமையை நாம் செய்வோம், யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட்டு போகட்டுங்கிற முடிவுக்கு வந்து இன்றைய தினம் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்து முடித்து காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை, நம்முடைய உடம்பும் உயிரும் நமக்கு சொந்தமில்லை, நாம் சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் நமக்கு சொந்தமில்லை. நமக்கு சொந்தமாவது எதுதான்? நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் தான் நமக்கு சொந்தமாகும். ஆமாங்க, அதனால தாங்க வாழும்போதே மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்போம் என்று வாரி வழங்கும் வள்ளல்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. ஆளுமைத்தன்மையும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. முடியாதுன்னு நீங்கள் முடிச்சு போட்டு மூட்டை கட்டி போட்டதெல்லாம் முடியும்னு இன்னைக்கு எடுத்து நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. விஐபிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 3ஆம் இடத்து அதிபதியுடன் 9ஆம் இடம் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க இன்றைக்கு. அதாவது சனி பகவானுடன் இன்று சந்திரன் சேர்ந்திருக்கிறார், அஷ்டமாதிபதி சேர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாகவும் சில உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் கூட உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான விஷயங்களை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 to 1 அது மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் இன்றைக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். பரவாயில்ல, நம்மளை விட இவங்கெல்லாம் புத்திசாலியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அதிரடி முன்னேற்றம்
முன்னேற்றங்கள் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் கனவுகள் நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாம் எதிர்பார்த்த ஒன்று நடந்துவிட்டால் அதற்கு பெயர் இன்பம். நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்காவிட்டால் அதற்கு பெயர் துன்பம். அப்போது எதிர்பார்ப்பு தான் எல்லாவற்றிற்கும் காரணமாகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையில் பெருசாக எதை பற்றியும் யோசிக்காமல் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான், நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் நல்லபடியாக ஆகும், எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் யார்? அது நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவானுடன் சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு. சந்தோஷ செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. என்னங்க 7.5 சனி போட்டு பாடாப்படுத்துது. 4ஆம் இடத்துல இருக்கிற குரு கேட்கவே வேணாம், 4 பக்கமும் செதற வச்சு ஓட விட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நல்லது நடக்கும்? நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இனிமேல் திடீர் பண வரவு எதிர்பார்க்கலாம். நீங்கள் முயற்சி செய்த காரியங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதில் நல்ல ஒரு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பணம் வரவும் வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய தொழிலில் சில புது லிங்கெல்லாம் உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகள் வருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சவால்கள் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயற்சி செய்தால்தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவனெல்லாம் மனிதனல்ல, முயற்சி செய்பவனே உண்மையான மனிதனாகிறான். ஆமாங்க, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லைங்க, அந்த வேலையை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கடுத்தது இன்னொரு வேலை வந்தது, அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு இன்றைய நாள் ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. மாறுபட்ட மனிதர்களை இன்றைய தினத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இவங்களை பற்றியெல்லாம் நான் எவ்வளோ உயர்வாக நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் கடைசியில் நெருங்கி போய் பார்க்கும்போது தான் இவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரின்னு தெரியுது அப்படின்னு உங்களை நீங்களே கொஞ்சம் சீர்திருத்தி கொள்வீங்க. நண்பர்கள் உறவினர்களுடைய உண்மையான முகம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அது காரணம் வந்து உங்கள் மேலே இருக்கிற அன்பு பாசம்தானே தவிர உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் இரவு 8 மணி வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அது வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள், வேலை சுமை இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு 8 மணியிலிருந்து நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இதுவரைக்கும் அடங்கி கிடந்த நீங்கள் இன்றைக்கி அரசனை போல சில ஆணைகளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு மகத்துவத்தை இன்றைக்கி நீங்கள் அடைவீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை உயர்ந்து கொண்டே இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சுமாராக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க.
இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதக அமைப்பிலிருந்து விடுபடுறதுக்கு இன்றைய தினம் மறவாமல் நீங்கள் மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நமக்கான நியாயங்கள் வேண்டாதவர்களின் காதுகளுக்கு வெட்டி பேச்சாகவே தெரிய வரும். ஆமாங்க, அதனால தாங்க வேண்டாதவங்கள்ட்ட இப்போ நீங்கள் வேண்டி வேண்டி பேசுகிறதெல்லாம் கிடையாதுங்க. யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிந்து வைத்து கொண்டு அவர்களிடம் மட்டும் உங்களுடைய ஆதங்கங்களையெல்லாம் வெளிப்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியலை. வரவு 8 செலவு 10 ஓடின்னு இருக்குது. வெளியில் பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை பற்றி ஆகோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார எனக்கு தான் தெரியும் எல்லாம் ஓட்ட விழுந்துன்னு இருக்குன்னு. போதா குறைக்கு 7.5 சனி வேற தொடங்கிடுச்சு. அது வேற பாடாப்படுத்துது. 100 ரூபாயில் முடிக்கலான்னு பார்த்தா 300 ரூபாயில் போய் முடியுது. அப்படின்னு சின்னதாக இன்றைய தினம் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினத்தில் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்களுடன் நல்ல விதத்தில் பேசி அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. ராசிநாதன் குரு பகவான் பலமாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் வரவும் உண்டு, மற்றொரு பக்கம் செலவும் உண்டுங்க. அதே போல் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளாலும் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்படி இப்படிமா தான் இருக்கும். ஒரு வகையில் கூடுதல் லாபமும் கிடைக்கும். உத்தியோக வகையில் யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. குற்றம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அதனால் யாரை பார்த்தும் எப்பொழுதும் குறைபட்டு கொள்ள வேண்டாம். எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இன்றைக்கி சரிசமமாக நீங்கள் நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதே போல் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் கொஞ்சம் உடல்நல குறைவும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாள் ரொம்ப வித்தியாசமான நாளுங்க. இன்றைய நாளுக்கு பெயர் அக்ஷய நவமி அப்படின்னு பேருங்க. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதா? அக்ஷய திருதியை தானே கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன அக்ஷய நவமி அப்படிங்கிற யோசனையும் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குல்ல. அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? போட்டி போட்டுக்கிட்டு கடையில் போய் தங்கம் வெள்ளி புது பொருள்கள் புது உடைகள் இதெல்லாம் வாங்குகிறோம். உணவுப் பொருள்கள் வாங்குகிறோம். கல்லுப்பு வாங்கி வைக்கிறோம். பச்சரிசி மஞ்சள்லாம் வாங்கி வைக்கிறோம். இதெல்லாம் அட்சய திருதியை அன்னைக்கு நாம் வாங்கி வச்சுக்கிறோங்க. அப்போ அட்சய திருதியைங்கிறது நம்ம முகூர்த்தமான சுபமான லக்ஷ்மிகரமான பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக அக்ஷய திருதியை இருக்குதுங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நாள்? அக்ஷய நவமி அப்படின்னு இன்றைய நாள் சொல்லப்பட்டுள்ளதுங்க. அப்போ இன்றைய நாளோட விசேஷம் என்ன? எந்த பொருளையும் இன்றைக்கி விலை கொடுத்து வாங்கவே கூடாதுங்க. இன்றைய தினத்தில் நாம் தான தர்மங்கள் எல்லாமே செய்யலாம். ஆனால் நம்முடைய கையிலேருந்து காசு கொடுத்து எந்த ஒரு புது பொருளையும் இன்றைக்கி வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுதான் அக்ஷய நவமி என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளாகும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி நாம் தான தர்மங்கள் எல்லாம் செய்தோம்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னு சொன்னால், நாம் கலியுகம்னு பல யுகங்களை நாம் சொல்லின்னு இருக்கோம். அதில் ஒன்று திரேதா யுகம். அந்த திரேதா யுகம்
பிறந்த நாள் தான் இன்றைய நாள். அதனால தான் இந்த திரேதாயுகம் ஆகிய சத்திய யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யுகம் இந்த திரேதாயுகம். இந்த நாளில் நாம் தான தர்மம் செய்வதன் மூலமாக நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நம்முடைய வம்சம் தழைச்சி ஓங்கி வருவாங்க. பிள்ளைகள் நல்லா அடுத்தடுத்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருவாங்க. அதனால தான் திரேதாயுகம் ஆரம்பிக்கக்கூடிய சத்தியயுகம் ஆரம்பித்த இன்றைய நாளிலே மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வதெல்லாமே நல்லதுங்க. இன்றைய தினம் நெல்லி மரம் அது நாம் வழிபடுவது நல்லது. இப்போ நீங்கள் நார்த்தில் பார்த்திங்கன்னா குஜராத், மேற்கு வங்கம் இது மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்யும், மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய அந்த பெரிய நெல்லிக்காய் மரம் இருக்கு இல்லைங்களா, அதை இன்றைய தினத்தில் வணங்குவாங்க. அந்த நெல்லி மரத்தில் மகாவிஷ்ணுவை ஆகாவனம் செய்து இன்றைய தினத்தில் வணங்கிக்கிட்டு வருவாங்க. அதன் மூலமாக நமக்கு லக்ஷ்மி கடாட்சம், தீராத அதாவது தனம் அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய தினம் நிகழ்கிறதுங்க. அதனால தான் சில திதிகள் சில நட்சத்திரங்கள் வரும்பொழுது நாம் பெரிய பொருட்களெல்லாம் வாங்கலாம். சில திதிகள் சில நட்சத்திரங்கள் வரும்போது நாம் தான தர்மம் செய்ய வேண்டும். அதனால் அக்ஷய நவமி என்று எல்லோரும் கொண்டாடும் இன்றைய தினத்திலே நம்மால் முடிந்த வரைக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தான தர்மங்கள், துணி தரலாம், அதுக்கு அடுத்தது போர்வை அது மாதிரி தரலாம், அதுக்கடுத்து குடை தரலாம், உணவு எல்லாமே தரலாம். அதனால் முடிந்த வரைக்கும் இன்றைய தினம் தான தர்மம் செய்வோம். அக்ஷய நவமியில் அருள் பெற்று மகிழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.